ஒரு தலைவரும் இந்த தலைவருமா சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி என்னை இங்கிருந்து மாற்றி அவங்க வந்து சரின்னு சொல்லி அவங்க நான் பெரிய ஒலிபெருக்கி மற்ற காரியங்கள் அந்த நாங்கள் 5 பிள்ளைகளோட வளர்ந்ததுனால எங்களுக்கும் அந்த ஆசை தான். 1000 பைபிள் வாங்கி கொடுத்தா 1000 பேரை கூட்டிருக்காரு. இந்த கூட்டங்களை பாராட்டி வந்துட்டு போனவங்க இந்த பைபிளை கொண்டு வந்து என்கிட்ட காட்டுவாங்க, நான் கையெழுத்து போட்டு அங்கே கொடுத்துருப்பேன். அப்போ 14 நாளைக்கு பிறகு அவங்க அரை சாப்பாடு சாப்பிட்டு இப்படி கொடுத்தாலும் அதை வந்து அங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த எக்ஸ்பென்ஸை காணிக்கையை பயன்படுத்துறது அதை கூட்டத்தை நடத்துறவருடைய பொறுப்பு. போகும்போது நாங்கள் பயன்படுத்தின வாளி கூட அது இது எது இருக்கோ எல்லாமே மேடையில் இடம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் மெத்த போட்டு படுத்த மாதிரி. இந்த தடவை வரக்கூடாதுன்னு சிலருக்கு எண்ணம் இருக்கலாம் மனசுல. அந்த கூட்டத்தில் வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஒரு மகன் கிடைக்கணும். டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவரு அங்க கலந்துட்டாரு. பெரிய பொறுப்புகள்ல இருந்தாலும் என்னுடைய ஊழியம் வந்து அந்த ஊழியமாகத்தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்கு. அவரையோ பெங்களூர்ல யூனியன் ஆபீஸ்ல இருந்தாரு. அவரு கேள்விப்பட்டு இது எப்படி நடத்துறாரு, ஆராதனை நடத்துறதுக்கு நான் வந்து இப்ப மாதிரியே கருப்பு கோட்டு டை எல்லாம் கட்டி நம்ம சபையில சேராம இருந்தாலும் இந்த கூட்டங்களை பாராட்டி நான் நினைக்கிறேன் 3 ரூபாய்க்கு குறைவா 1.5 ரூபாயோ ஏதோ தான் அவங்க குடும்பத்தில் உள்ள காரியங்களை கவனிக்க முடியாம தான் இங்க இருந்து இங்க வந்திருப்பாங்க. அந்த முழுப்படி கிடைக்கத்தக்கதாக அதை முதல்ல செஞ்சுட்டு ஹோட்டல் எடுத்த பழக்கமே இல்லை. தலைவர் பொருள் கிடைக்கணும்னு சொல்லி நான் ஊழியத்துக்காக வந்தது இல்லை. முக்கியமான அரசியல் பொறுப்புகளில் இருந்தவங்களுக்கு வேண்டுமென்றே அவர்கள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை விளம்பரப்படுத்தி செய்த ஆட்களை கூப்பிட்டு அது வந்து அது வீணாசையா மாறும். நான் என்னுடைய ஊர் என்னன்னு கேட்கும்போது நான் வாக்கணும்னு சொன்னேன்னா அவங்க இந்த ஊரா அந்த ஊரான்னு சொல்லி ஒரு 10 தடவை கேட்ட பிறகுதான் எங்க ஊர். சவுத் ஆப்பிரிக்காவில் போய் 2 வருஷம் தங்கியிருந்து அவசரத்தில் ஸ்கூட்டர் எடுத்துட்டு அங்கே போய் அந்த ஆள்கிட்ட சொல்லி கொண்டு வந்து பாட்ட சொல்லலான்ட்டு என்னை தாண்டதுக்காக பிரயாசப்பட்டு என்னுடைய ரைட்டு ஹேண்டில் ஒரு தட்டிட்டு போயிட்டார். அந்த அவசர சிகிச்சை செஞ்ச இடத்துல எனக்கு புத்தி தெளிஞ்சு மயக்க தெளிஞ்சு வரும்போது அமெரிக்காவில் படிக்கும்போது ஒருத்தர் அதை பார்த்துட்டு அவர் டென்டிஸ்ட் வந்து நான் அந்த பல்ல சென்னையில முக்கியமான இடங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு அந்த பெரியார் திடல். நீங்க சொன்னது போல இந்த பெரியார் திடல்னு சொன்ன உடனே எங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா அந்த 40 நாள் தொடர் படை முயற்சி கூட்டங்கள் தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த கூட்டங்களுக்கு ரொம்ப அடித்தளமா அமைந்தது ஒரு ஊர். அந்த ஊர் பேர் நான் சொல்றேன், அது கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன். நீங்க கோயம்புத்தூருக்கு ஒருத்தங்க வந்து உங்களை விசிட் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல நீங்க வெஸ்பர் சர்வீஸ்ல இருந்திருக்கீங்க, ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனையில. அப்ப அவங்க உங்களை வந்து பார்த்துருக்காங்க. இது எல்லாம் பற்றியும் எங்களுக்கு நீங்க சொல்றீங்களா பாஸ்டர்? அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு.
படித்து முடித்த பிறகு முக்கியமான இடங்களில் என்னை ஊழியத்தில் வைக்கணும் அப்படின்றது சில தலைவர்களுக்கு பிரியம். நான் இளமையாக இருந்ததுனால அனுபவம் வாய்ந்த ஆட்கள் அங்கங்கே இருந்ததுனால அப்படி உடனே நம்ம செய்யக்கூடிய வசதி இல்லை அப்படின்ற மாதிரி அங்கலாய்ப்பு தலைவர்கள் இருந்துச்சு. நான் சொன்னேன், நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் என்னை போட்டு ஊழியத்துக்கு நீங்கள் அனுப்புங்க, போதும், நான் ஊழியம் செய்கிறத தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை கோயம்புத்தூரில் போட்டாங்க. அங்கே போன இடத்துல நான் ஒரு வருஷத்துக்கு குறைய தான் இருந்தேன். அங்கே உள்ள சில விசுவாசிகள் எல்லாருமா சேர்ந்து அவங்கள உற்சாகப்படுத்தி நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இடத்துக்கு போய் எனக்கு அந்த இடத்துக்கு அனுப்புகிறோமே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு அனுப்பின தலைவர் மற்றவங்களுக்கு கொடுக்கறத விட எனக்கு ஒரு 1000 ரூபா கூட கொடுத்து அங்கே ஒரு படமுயற்சி கூட்டம் நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப சந்தோஷத்தோடு ஏற்றுக்கிட்டு அங்கே போய் ஒரு படமுயற்சி கூட்டம் நடத்தோம். இதே மாதிரி 40 நாள் அங்கே தான் முதல்ல நடத்துனது. அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்த பிறகு. அப்போ அங்கே நான் 44 பேருக்கு அந்த ஆண்டில் நாங்கள் இருந்த காலத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தோம். அப்போ இதை பற்றி ஊழியத்தை கவனிக்கிற பொறுப்பு வைத்திருந்த தமிழ்நாட்டில் உள்ளவங்க இன்னொருத்தர் வெள்ளைக்காரர், அவர் பெங்களூரில் யூனியன் ஆஃபீஸில் இருந்தார். அவர் கேள்விப்பட்டு இது எப்படி நடத்துகிறாரு, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக வரும்போது அவர் சொல்லாமல் கொள்ளாமல் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி வெள்ளிக்கிழமை ஆராதனை நடத்துறதுக்கு நான் இப்போ மாதிரியே கருப்பு கோட்டு டை எல்லாம் கட்டி ஆராதனைக்கு போயிருக்கேன். எல்லாரையும் வரவேற்றிருக்கேன். எல்லோரும் ஓடி 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 வர்றாங்க. சின்ன இடம் தான் இருந்தது. அந்த இடத்துல அவர் பார்த்தது உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை பிரசங்கம் பண்ண சொன்னேன். நான் மொழிபெயர்த்தது அதை விட அவருக்கு சந்தோஷம். இப்படி கொஞ்சம் பழக்கத்தில் அவர் உடனே எல்லாருமா பேசி எப்படியாவது சென்னைக்கு அவரை கொண்டு போய் ஒரு பெரிய கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி திட்டம் பண்ணி டிவிஷனில் இருந்த ஒரு தலைவரும் இந்த தலைவருமா சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி என்னை இங்கேருந்து மாற்றி இங்கே சென்னைக்கு கொண்டு வந்தாங்க. அப்படி தான் அந்த ஊழியம் ஆரம்பிச்சிச்சு. பாஸ்டர், நிறைய ஃப்ரீ இந்த நாட்கள்ல கொடுக்குறாங்க. இலவசம்னு சொல்லி எல்லாம் இலவசமா கொடுக்குறாங்க. ஆனா நீங்க அந்த கூட்டங்கள்ல வேதாகமத்தை இலவசமா கொடுத்துருக்கீங்க. எப்படி உங்களுக்கு வேதாகமத்தை கொடுக்கணுன்ற சிந்தனை வந்தது? இல்ல அதற்கு பின்னாடி எதுவும் பர்பஸா எதுவும் காரணங்கள் இருக்கா? என்ன பாஸ்டர்? அன்றைக்கு எல்லாருக்கும் கோயிலுக்கு போகும்போது ஒரு பைபிள் கொண்டு போகணுன்ற ஆசை. நாங்கள் 5 பிள்ளைகளோட வளர்ந்ததுனால எங்களுக்கும் அந்த ஆசை தான். 5 பிள்ளைகளுக்கும் பைபிள் வாங்கி கொடுத்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு பொருளாதார வசதி இல்லாமல் எங்கள் குடும்பம் இருந்துச்சு. அதை மாதிரி எத்தனையோ குடும்பம் இருந்தது. அப்போ எனக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு வேதம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது பின்னால் உள்ள காலத்தில் நான் பார்த்துருக்கேன். எல்லாருக்கும் அது ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம். அப்போ என்கிட்ட இந்த 2 தலைவர்களும் பெரியார் திடலில் ஒரு மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன காரியம் செய்யணும்னு கேட்டாங்க. எனக்கு நல்ல ஒரு அரங்கம் வேணும், நாற்காலி உட்கார்றதுக்கு அவ்வளோ அவசியம் இல்லை, ஆனால் போட்டிங்கன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். பாதி பேர் வேணாலும் கீழே உட்கார்ற மாதிரி நல்ல பாய் போட்டு வசதி செஞ்சு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு காரியம் மட்டும் எனக்கு முக்கியமாக தேவை. பைபிள் அவங்க வரும்போது கையில் கொடுத்து அதை படிக்கணும் அவங்க. அப்போது எல்லாத்தையும் அவங்க சரின்னு சொல்லி நான் பெரிய ஒலிபெருக்கி மற்ற காரியங்கள் அந்த அமெரிக்காவில் இருந்து இந்த மாதிரி சில வசதிகள்லாம் அவங்க கேட்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்தாங்க. அது ஒன்றும் எனக்கு வேண்டாம், இங்கேயே நாங்கள் மைக் சிஸ்டம் வச்சு ஏற்பாடு பண்ணிக்கிறோம் 40 நாளைக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இந்த பைபிள் மட்டும் வாங்கி கொடுங்கன்னு. எத்தனை பைபிள் வாங்கணும்னு கேட்டாங்க. அப்போது எனக்கு ஆண்டவர் சொன்னார், எத்தனை பேர் வரணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட்டம் நடத்திடுவேன். அப்போது சரி 500 பைபிள் வாங்கி கொடுத்தா 500 பேர் வந்துடுவாங்க, கண்டிப்பாக வருவாங்க, ஆண்டவருக்கு கிருபை செய்வாங்க. நான் அப்படி சொன்ன உடனே அவருக்கு பொறுக்கலை. நான் 1000 பைபிள் வாங்கி கொடுத்தா
1000 பேரை கூட்டிடுவேன்னாரு. 1000 பைபிள் நீங்கள் வாங்கி கொடுங்க, 1000 பேரை கூட்டிடுவேன். ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் நடந்த உரையாடல் மாதிரி அது மாதிரி உரையாடினாரு. அப்படியே வந்து 1500 பைபிள் அவங்க வாங்கி கொடுத்து, அந்த 1500 பைபிளும் கொடுத்து, ஆங்கில வேதாவும் தனியாக நடத்தி, அதுக்கு தனியாக பைபிள் வாங்கி, இப்படி அந்த பெரியார் திடலில் முதல் தடவை நடத்தும்போது 2500 பேர்கள் வந்து அதில் கலந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு வசதி கிடைச்சிது. பிரசங்கம் பண்ணும் போதும் உற்சாகமா எல்லா காரியங்களும் கவனிச்சாங்க. ஒவ்வொரு நாள் கூட்டமும் அந்த 40 நாள் முடியும் மட்டும் ஒவ்வொரு நாள் கூட்டமும் வெற்றிகரமா அமைந்திருக்கு. அது எப்படி அந்த வெற்றி வந்தது? அது இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கடைபிடித்ததுனால ஒன்று, ஆண்டவருடைய உதவி இருந்தது. சென்னையில் இருந்த அந்த விருப்பத்தோடு கூட்டங்களுக்கு வர்றதுக்கான அவங்களே தேர்ந்தெடுத்து அவங்களே விருப்பத்தோடு வந்ததுனால அதை நிறுத்தலை. அவங்க மற்ற காரியங்களுக்கு அவசரமாக போகிறவங்க 40 நாளுக்கு இடையில எங்கேயாவது போக வேண்டியிருக்கும், அதெல்லாம் அவங்க ஒத்தி வச்சு தொடர்ந்து கேன்சல் பண்ணி இங்கே வந்து எப்படியாவது தொடர்ந்து வரணும், இந்த பைபிளை கையில் வாங்கணும். நான் சொன்னேன், இந்த பைபிள் வாங்குறது விசேஷம் இல்லை, இங்கே வந்து இந்த பைபிள் வாங்கணும், அதை 40 நாள் நீங்கள் அட்டென்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில் வந்து சிலர் வந்து தவிர்க்க முடியாத விதத்தில் 1-2 நாள் வர முடியாமல் ஆயிருப்பாங்க. அப்போ உடனே அதுக்கு விதிவிலக்கெல்லாம் நாங்கள் ரகசியமாக வச்சுருந்து கடைசி நாளில் 10 மீட்டிங்க்கு ஏதாவது காரணத்தினால வராமல் இருந்தாலும் நாங்கள் கொடுத்துருவோம். அளவு கடந்த சந்தோஷத்தோடு எல்லாரும் வந்து பைபிள் வாங்கி ஜெபம் பண்ணி வீட்டுக்கு போகும்போது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஒவ்வொரு குடும்பங்களையும் நிச்சயமா அந்த வேதாகமம் அவங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றிருக்கும்னு விசுவாசிக்கிறேன் பாஸ்டர். 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு நான் சில இடங்களுக்கு போகும்போது நம்ம சபையில் சேராமல் இருந்தாலும் இந்த கூட்டங்களை பாராட்டி வந்துட்டு போனவங்க இந்த பைபிளை கொண்டு வந்து என்கிட்ட காட்டுவாங்க, நான் கையெழுத்து போட்டு அங்கே கொடுத்துருப்பேன். அது இன்னும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸ் பாஸ்டர். நிஜமாவே ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அதை சொல்லணும் அப்படின்னு அந்த இடத்துல உங்ககிட்ட பேசியிருக்காங்க. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் பாஸ்டர். ஒண்ணு என்னன்னு சொன்னா, இயேசுவானவர் அவங்க சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் போது, நீங்க வழிக்கு உணவையாவது உடையாவது எதையுமே கொண்டு போகாதீங்க, நான் அவங்கள பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நீங்க படைமுயற்சி கூட்டங்கள் நடத்த போயிருக்கீங்க, உங்களுக்கு உதவியா சில போதகர்கள் வந்திருப்பாங்க, சில ஊழியர்கள் இருந்திருப்பாங்க. எல்லாருமா நீங்க தங்குற இடம், உணவு, அதெல்லாம் எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? எப்படி தங்குனீங்க? எப்படி அங்க இருந்தீங்க? எங்க இருந்தீங்க? சபையில் ஒரு ஒழுங்குமுறை இருந்துச்சு. இந்த மாதிரி 40 நாள் 30 நாள் மீட்டிங் நடத்துகிறவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அக்கம் பக்கத்தில் இருந்து ஒரு 2 பேர் 6 பேர், இதுக்கு மேலே யாரையும் அனுப்புனதில்லை. நான் நடத்துகிற கூட்டத்தை 40 பேர் அந்த பெரியார் தெருவில் உதவி செய்கிறதுக்கு பல இடங்கள்லேருந்து வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வரும்போது குறைவான ஒரு படித்தொகை இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் 3 ரூபாய்க்கு குறைவா 1.5 ரூபாயோ ஏதோ தான் ஒரு நாளைக்கு அவங்க கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. அதை 10 நாள் 14 நாள் ஆன பிறகு அதை பாதியாக குறைச்சிருவாங்க. அதான் அந்த ஒழுங்கு, சபையினுடைய ஒழுங்கு. அப்போ 14 நாளைக்கு பிறகு அவங்க அரை சாப்பாடு சாப்பிட்டு வரணுமா அப்படின்ற கேள்வி என்னுடைய மனசில் இருந்துகிட்டே இருக்கும். வர்றவங்க எல்லாரும் பெரிய வசதியான குடும்பங்கள் இல்லை, ஊழியக்காரர்கள் இல்லை. அவங்க குடும்பத்தில் உள்ள காரியங்களை கவனிக்க முடியாமல் தான் இங்கே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இங்கே வந்து அரை படி கொடுத்து அப்படி கொடுத்து நடத்துறலாம் எனக்கு அந்த காலத்திலேயே பிடித்தரல. ஆனால் ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. என்னென்னா, அப்படி கொடுத்தாலும் அதை வந்து அங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அந்த எக்ஸ்பென்ஸை கட் பண்ணிடுவாங்க. அதனால் அதுக்கு என்ன அணுகுமுறை அப்படின்னு சொன்னால், காணிக்கை எடுத்துக்கலாம். காணிக்கையை பயன்படுத்துறது அதை கூட்டத்தை நடத்துறவருடைய பொறுப்பு. அதை எப்படி நிதானம் பண்ணி வீணடிக்காமல் கணக்கு வச்சு செய்யணுமோ அது அவங்ககிட்ட விட்டுருந்தாங்க. அதனால் ஆண்டவர் சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணி பாட்டு பாடி காணிக்கை எடுக்கும்போது என்னுடைய இதில் வந்து 10 மடங்கு 20 மடங்கு சாதாரணமாக நடத்துகிற கூட்டங்களில் வந்த காணிக்கையோட வரும். அதை வந்து நான் உடனே அந்த காணிக்கை எண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு 10 பேர் ஆயத்தமாக இருப்பாங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே அது 40 நாள் கூட்டத்தில் வந்ததெல்லாம் தேய்ச்சி ஊழியக்காரர்களுக்கு
அந்த முழுப்படி கிடைக்கத்தக்கதாக அதை முதல்ல செஞ்சுட்டு, அதுக்கு மேலே அவங்களுக்கு சிலருக்கு செருப்பு சரியாக இருக்காது, சிலருக்கு குடை பிடிச்சிட்டு அந்த மலையில் போக முடியாது, மாற்றுறதுக்கு ஒரு சரியான துணி கூட இது இருக்காது. இப்படிப்பட்ட சில வசதிகளையும் அவ்வப்போது செஞ்சு கொடுத்து போகும்போது நாங்கள் பயன்படுத்தின வாளி கூட அது இது எது இருக்கோ எல்லாமே யார் யாருடைய வீடுகளுக்கு தேவையான பொருளுக்கு தான் இருக்கும். போயிருவாங்க. அதில் யாருக்கு அது கிடைக்குதோ அது ஆண்டவர் பொறுத்ததுன்னு சொல்லி நான் வந்து உற்சாகத்தோட எல்லார்ட்டையும் தாழ்மையாக கேட்டு, எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாரும் கொடுக்க வசதி இல்லைன்னு சொல்லி என்போட அதை ஏற்றுக்கொண்டு போவாங்க. இப்படி தான் அந்த ஊழியத்தின் காரியங்களை நடத்தினோம். நல்லா எங்க பாஸ்டர் தங்குவீங்க? ஹோட்டல் எடுத்த பழக்கமே இல்லை. அந்த கூடாரம் போட்டு கூட்டம் நடத்தினோம்னா அதில் ரெண்டு பெஞ்சை சேர்த்து போட்டு அதில் நான் படுப்பேன், நான் படுத்ததுனால மற்ற எல்லாரும் படுப்பாங்க. மேடையில் இடம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் மெத்த போட்டு படுத்த மாதிரி அங்கே 10 பேர் பாய் போட்டு படுப்பாங்க. கொசு தொல்லை இருக்கத்தான் செய்யும், தண்ணி பிரச்சனை இருக்கும். நீங்க நிறைய நாள் செய்தித்தாளை வாங்கி கூட நாங்க படுத்து எல்லாம் எழுந்திரிச்சு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கேன். ஆமாம், அந்த மாதிரி வசதி குறைவுகள் இருந்தாலும் அந்த வசதியை கொஞ்சம் கூடுதலாக ஏற்படுத்தி கொடுத்து குளிக்கிறதுக்கோ மற்ற காரியத்துக்கோ ஒரு டவலோ காரியமோ இது எல்லாத்தையும் அவங்க ஏற்பாடு பண்ணி அவங்க எந்த முறுமுறுப்பு இல்லாமல் இருக்கிற வசதியை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் இருந்து, நான் வந்து அதுலேயும் கண்டிப்பாக இருப்பேன். இந்த நேரம் வரணும் அந்த நேரம் வரணும், ஒழுங்காக நிற்கணும் வைக்கணும் எல்லாம் சொல்லுவேன். அதனால் ஒரு வாத்தியார் கூட அப்படி கண்டித்தது கிடையாது, ஒழுங்கு முறையை கடைப்பிடிச்சது கிடையாது. அடுத்த தடவை வரக்கூடாதுன்னு சிலருக்கு எண்ணம் இருக்கலாம் மனசில். ஆனால் ஏன் கூட்டத்துக்கு வந்தவங்க 2வது முறை மறுபடியும் பண்ணணும். பாஸ்டர், இதுல உங்களோட கூட்டங்கள்ல நிறைய பேருக்கு நிறைய மாறுதல்கள் நடந்திருக்கு. பாவக்கட்டுகள் அறுக்கப்பட்டு போயிருக்கு. அவங்களோட பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சிருக்காருன்னு சொல்லி அவங்க ஒரு நிச்சயத்தோட போயிருந்திருக்காங்க. கண்டிப்பா நிறைய பேர் வியாதிகளோட வந்தவங்க கண்டிப்பா சுஸ்தமாய் போயிருப்பாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இதெல்லாம் விடுபட்டிருக்காங்க. இதுல உங்களுக்கு என்னுடைய இந்த மீட்டிங்க்கு வந்து இந்த மாதிரியான அற்புதத்தை எல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா பாஸ்டர்? அது விளம்பரப்படுத்தக்கூடாது அப்படின்றது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆலோசனை. விளம்பரப்படுத்தி செய்து ஆட்களை கூப்பிட்டு அது வந்து அது வீணாசையாக மாறும் அப்படி இப்படின்னு இருந்ததுனால வர்றவங்களுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவங்களுக்காக உருக்கமாக ஜெபம் பண்ணுற பழக்கம் இருந்துச்சு. அதுக்கு தனியாக டைம் வச்சு ஆட்கள் நியமித்து எல்லாத்தையும் எல்லாம் ஒழுங்காக செய்தோம். நான் ஜெபம் பண்ண வேண்டிய கட்டங்களில் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். உடல்நல குறைவு, பயங்கரமான உடல்நல குறைவிலிருந்து விடுதலை பெற்றவங்க, குழந்தை இல்லாமல் தவித்தவங்க, குழந்தை அந்த கூட்டம் முடியும் முன்னாலேயே அல்லது குழந்தை 2 மாதம் 3 மாதம் அவங்களோட என்னோட பழகி இருந்த காலங்களில் அல்லது எங்களை தேடி வந்து செய்தி கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போன அனுபவங்கள் நிரம்ப உண்டு. இதெல்லாம் வந்து விளம்பரப்படுத்தப்படாமல் அதுக்காக எல்லாரும் வரணும் போகணுன்ற இதெல்லாம் இல்லாமல் ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும், சத்தியத்தில் நடக்கணும், அவருக்கு பிரியமாக இருக்கணும், நம்முடைய தேவைகளெல்லாம் அவர் சந்திப்பார் அப்படின்னு நம்பிக்கை உண்டாக்கணும்னு சொல்லியே அந்த ஊழியர்களை செய்து இன்றைக்கு வரைக்கும் அந்த கூட்டத்தில் வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஒரு மகன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்ன அம்மா மகனை வளர்த்து அந்த மகனுக்கு நான் திருமணம் நடத்தி வச்சு உயிருள்ள சாட்சி பாஸ்டர். ஆமாம், நிறைய அந்த மாதிரி அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. ஆனால் ஆண்டவருக்கு சொந்தம். பாஸ்டர், நீங்க இந்த 40 நாள் தொடர் படைமுயற்சி கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கப்ப நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல பிரபலமானவர்கள்னு யாராவது வந்திருக்காங்களா பாஸ்டர்? அதில் வந்து கொண்டிருக்கும் போது அதிகமாக தெரியல. அதுக்கு பிறகு யார் யார் வந்தாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஊழியர் செய்கிறதுக்கு தாகமாக இருந்தவங்களில் அநேகர் அந்த கூட்டங்களில் வந்து அந்த ஒழுங்க திட்டத்தை விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு பொருத்தனை பண்ணி
அங்கேருந்து அவங்க பிரபலமான ஊழியங்கள் செய்கிறதுக்கு ஈடுபட்டாங்க. அது மாதிரி கோயில்பட்டி, பாளையங்கோட்டை, நாசரேத்து இந்த மாதிரி இடங்களில் நடத்தும்போது அவ்வளவு வட்டாரங்கள்லேயும் கிறிஸ்தவ குடும்பங்களில் பிறந்து வளர்ந்த வாலிபர்கள், படித்தவங்க, ஊழியம் செய்ய வாஞ்சி உள்ளவங்க எல்லாரும் ஊழியத்துக்காக ஒரு புதிய ஆர்வத்தையும் பொருத்தனை பண்ண சூழ்நிலை நிறைய இருக்குது. அதில் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர் அங்கே கலந்துட்டார். பிறகு சாம் கமலேசன் அப்படின்னு ஒரு பிரபலமான போதகர் இமானியல் மெதடிஸ்ட் சர்ச்சில் பிறகு போதகரானார். அவர் கால்நடை மருத்துவ கல்லூரியில் படிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய வசனங்களை அங்கே தங்கியிருந்த கிறிஸ்தவ மாணவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்து பிறகு ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து பிரபலமான ஊழியங்கள் பல இடங்களில் உலகளாவிய ஊழியங்களில் ஈடுபட்டு வந்தார். இது மாதிரி அநேகர், சாம் ஜபத்துறை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்தார். இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப அறிமுகமானவங்க, கொஞ்சம் என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கவங்க. நான் அதிகமாக அவங்களுடைய காரியங்களில் ஈடுபட்டதில்லை. என்னுடைய காரியங்களை பற்றி உள்ள காரியங்கள்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். சூப்பர் பாஸ்டர். நிறைய பேர் வந்திருக்காங்க, இவ்வளோ நமக்கு பரிச்சயமானவர்களும் வந்துட்டு போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். இந்த சமுதாயத்தில் வேண்டாம் என்று நினைப்பவர்கள், இந்த சமுதாயத்தில் வேண்டாம், இவர்களை வேண்டாம் என்று நினைக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்கள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் சிலர். அதுல ஒருத்தங்க நீங்க. எப்படி சொல்றேன்னு சொன்னா, இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய திருநங்கைகளுக்கு மத்தியில நீங்க போய் ஊழியம் செஞ்சிருக்கீங்க. அது எப்படி அவங்க கிட்ட ஊழியம் செய்யணும், அவங்களும் ஆண்டவருடைய அன்பை தெரிஞ்சுக்கணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு பாஸ்டர்? பைபிளில் தடவையாகிலும் ஆண்டவரை கண்டுபிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி 1-2 உதாரணங்கள், எடுத்துக்காட்டுகள் இருக்கு. அதே மாதிரி கந்தகாய மந்திரி இந்த மாதிரி சில சம்பவங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அந்த காலத்தில் வந்து முக்கியமான அரசியல் பொறுப்புகளில் இருந்தவங்களுக்கு வேண்டுமென்றே அவர்கள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு பொருத்தனை எடுத்து இருந்தவங்களும் இருக்கிறாங்க. அதனால் எனக்கு இவர்களையும் நம்ம வந்து ஆண்டவருடைய இதில் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆந்திராவில், இங்கே திருநென்ற ஊரில், இங்கே சென்னையில் இந்த ஆட்களுக்காக யார் ஊழியம் செஞ்சிட்ருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை ஊக்கப்படுத்தி செய்யக்கூடிய அனுபவங்கள்லாம் இருந்திருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அந்த திருநென்ற ஊரில் பார்வையை இழந்தவங்களுக்காக செய்த ஒரு சிறு ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து அதிலிருந்து ஒருத்தரை திறமையாக பாடக்கூடிய ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர் பாடின ஒரு பாட்டு இப்போ பெரிய விளம்பரமாக வந்து அதிலிருந்து அவருக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஊதியம் கிடைக்கிற மாதிரி ஒரு அளவுக்கு அவர் முன்னேறி அநேகரை அதே மாதிரியாக அவர் நடத்தி வச்சிருக்காங்க. அது யாருன்னு சொல்ல முடியுமா? ஜான் கேஸ்ட்னு ஒரு போதகர் இருந்தார் நம்ம சபையில். அவர் தான் அவருக்கு இந்த பக்கவாத்தியெல்லாம் வாசித்து இது பண்ணி அரங்கேற்றினது. அது வரைக்கும் நாங்கள் சபைகளில் போய் பாட்டு பாட அப்படி அறிமுகமாகி தான் இருந்தாங்க. அது பிறகு இதுல இருந்து வந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்து ஆரம்பத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னுடைய தொடர்பு பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவார். ஒரு நல்ல ஒரு மனுஷன் அவர். ஊழிய பாதை மிகவும் அருமையாக இருந்திருக்கிறது பாஸ்டர். இன்னும் போக உங்களை வாகை குளத்து மன்னன்னு சொல்லலாம். வாகை குளத்து மன்னன் தலைவராக வாகை சூடியது எப்போது? ஆமா, அதில் பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார்னு சொல்லி அங்கே இருக்கு. அந்த எப்ராத்தா என்னப்பட்டது அந்த வட்டாரத்தில் வந்து அநேக கிராமங்களுக்கு பேர் வந்து எப்ராத்தான்னு இருந்தது. அப்போ இயேசு பிறக்கிறது ஏதோ குருட்டு போன விட்டத்தில் தவண மாதிரி ஒரு எப்ராத்தால பிறந்துட்டாரு, அதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து இருறாங்கன்னு சொல்ல முடியாது.
எப்ராத்தா எனப்பட்ட பெத்லஹேம்னு ஒன்று தான் இருந்துச்சு. அது மாதிரி வாகக்குளம் அப்படின்னு சொல்லி அந்த திருநெல்வேலி சைடில் போனால் நிரம்ப வாகக்குளம் இருக்கும். நான் என்னுடைய ஊர் என்னன்னு கேட்கும்போது நான் வாகக்குளம்னு சொன்னேன்னா அவங்க இந்த ஊரா அந்த ஊரான்னு சொல்லி ஒரு 10 தடவை கேட்ட பிறகு தான் எங்கள் ஊரை பற்றி சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து அறிமுகம் இல்லாத ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் ஆண்டவர் வந்து எங்கள் அப்பாவை தேர்ந்தெடுத்து ஒரு இளமையில் கோயில், ஒரு நல்ல கோயில், கிறிஸ்தவ கோயில் இருக்குது, சிஎஸ்ஐ கோயில். அந்த கோயிலில் வந்து அந்த வளாகத்தை பாதுகாக்கிறதுக்கு அந்த வளாகத்தை சுத்தம் பண்ணி மணி அடித்து காலையில் ஒரு ஆராதனை நடத்தி எல்லாரும் போய் விவசாய தொழிலில் அதிகமாக இருந்தாங்க. அப்போது குடும்பத்தில் 2 பேர் பையன்க அங்கே போய் படுக்கணும். அவங்க பைபிள் வாசிக்கணும், வீட்டு பாடங்க படிக்கணும், அது பிறகு தான் தூங்கணும். அங்கே போனேன் இங்கே போனேன்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பெற்றோர்கள் ஒழுங்கோட கொண்டு வந்து அவங்கள வச்சுருந்தாங்க. அதில் எங்கள் அப்பா ஒரு ஆள். அப்படிப்பட்ட அந்த கிராமமான சூழ்நிலை அது ஒரு பக்கம். இப்ப நீங்க தலைவரா, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா நீங்க வந்துட்டீங்க. ஒரு ஒரு சின்ன கிராமம், அதுக்கப்புறம் உங்களோட ஊழியம், உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன். இப்ப நீங்க தலைவரா இருக்கும்போது உங்களுடைய அனுபவம் எப்படி எல்லாம் இருந்தது? அது ஊழியம்னு சொல்லும்போது இடமோ அல்லது ஒரு பொறுப்போ ஒரு அந்தஸ்தோ அது எனக்கு அந்த காலத்திலிருந்தே பெருசாக தெரிஞ்சதில்லை. ஊழியம்தான் முக்கியமானது. பிரசங்கம், பாடல்கள், சந்திப்புகள், இதுதான் எனக்கு முக்கியமானது. நான் எந்த பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும் என்னுடைய ஊழியம் வந்து அந்த ஊழியமாகத்தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்கு. என் கூட வேலை செய்கிற தலைவர்களும் நான் இருக்கிற இடங்களில், கூட்டம் நடத்துகிற இடங்களில் வந்தால் அவங்க வந்து சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டிஸ் நடத்துகிறதோ அல்லது சில ஆலோசனைகள் போடுறதோ அங்கே வந்து என் கூட இருந்து அந்த 40 நாள் ஆஃபீஸை விட்டு வந்தால் முடியாது இல்லையா? அதுக்காக அவங்க ஆஃபீஸ் எங்கே வைக்கிற மாதிரி எல்லோரும் வருவாங்க, போவாங்க, பேசுவாங்க. அங்கேயே எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தி அந்த வேலையும் சிறப்பாக நடந்துச்சு. இந்த வேலையும் அதை விட முந்தையோட ரொம்ப சிறப்பாக நடத்துறதுக்கு ஒரு அதிகாரம் கையில் இருந்ததுனால எல்லா காரியங்களையும் வசதியோடு செஞ்சு நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர். அப்ப நீங்க போதகரா இருக்கிறது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, தலைவரா இருக்கிறது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, நீங்க எதை சொல்லுவீங்க? நல்ல போதகராக இருக்கணுன்றதுக்காகத்தான் இந்த தலைமை பொறுப்பு எனக்கு இருந்தால் நல்லதுன்னு நினச்சேன். தலைமை பொறுப்பு கிடைக்கணும்னு சொல்லி நான் ஊழியத்துக்காக வந்தது இல்லை. ஏன்னா எதை ஒரு இது திட்டம் பண்ணி நல்ல முறையில் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த பொறுப்பு இருந்துச்சுன்னா அந்த பொறுப்பை வச்சு அடிப்படையாக நம்ம ஒரு நல்ல முறையில் செய்யலாம் அப்படின்றதுக்காக எத்தனையோ காரியங்களை அதுக்கு பிறகு தான் செய்ய முடிஞ்சிச்சு. மற்றபடி இதை ஒரு காரியத்துக்கு பெர்மிஷன் வாங்கணும், அவங்ககிட்ட போய் எல்லாத்தையும் நிற்கணும், அதுக்கு கமிட்டி வச்சு அவங்க சரின்னு சொல்கிறதுக்குள்ளே கட்டம் கடந்து போகும். இதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூட இருந்ததுனால எனக்கு ஒரு பலமா இருந்தது உங்களுக்கு. மாஸ்டர், நீங்க நிறைய நாடுகளுக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. நிறைய நாடுகள் நீங்க விசிட் பண்ணிருக்கீங்க. அங்கேயும் போய் ஆண்டவருடைய அன்பை நீங்க சொல்லியிருக்கீங்க. சில நாடுகளுக்கு போன ஏதாவது ஒரு நினைவுகள், மெமரபிள் மூமெண்ட்ஸ், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நினைவுக்கு வருதா? எனக்கு அந்த மாதிரி சில நல்ல நினைவுகள் இருக்கு. அதில் குறிப்பாக ஆரம்ப காலத்தில் இலங்கைக்கு போய் செஞ்ச ஊழியர்கள். முதல்ல பிற நாடுன்னு போனப்ப இலங்கைக்கு தான் போயிருக்கேன். இலங்கைக்கு போயிருக்கேன். அதுக்கு முன்னாலேயே படிக்கிறதுக்காக போன நாடுகளில் அமெரிக்கா, கனடா, அந்த இடங்களில் உள்ள ஒரு சில பழக்கம். அங்கே வந்து பெரிய ஊழியங்கள் செய்யலைனாலும் அங்கே உள்ள சபைகளிலேயோ ஊழியக்காரர்களோடய பழகி படிப்பு, பயிற்சி, மற்ற காரியங்களுக்கு நான் ஈடுபட்ட மாதிரி சில பயிற்சி நடக்கிற இடங்களில் போய் அவங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகள் சொல்லிட்டு வர்றதுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்திருக்கு. ஆனால் மலேசியாவில் ஒரு வாய்ப்பு இருந்தது. அங்கே பல முறை போய் ஊழியம் செய்யறதுக்கு வந்துச்சு. சவுத் ஆப்பிரிக்காவில் போய் 2 வருஷம் தங்கியிருந்து நானும் குடும்பமாக அங்கேருந்து நாங்கள் ஊழியம் செஞ்சுட்டு வந்த அனுபவத்தை மறக்க முடியாது. இன்றைக்கும் அங்கே வந்து அந்த விசுவாசிகள்
பலப்பட்டு சபைகள்லாம் எல்லாம் நடத்தி கொண்டு போகிறவர்கள் இருக்கு. இப்படி பல நாடுகள் போயிருக்கோம். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா, மற்ற ஐரோப்பாவில் ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, இந்த மாதிரி இடங்களில் எல்லா இடத்துலையும் இந்தியன்ஸ் மத்தியில் ஊழியம் செய்கிறதுக்காகன்னு போவேன். அது என்னுடைய தாளந்து. அதுக்காக என்னை அழைக்கிறவங்க அந்த ஊழியம் செய்கிறதுக்காக கூப்பிடுவாங்க. சரிங்க பாஸ்டர், இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு நீங்க உங்களோட ஒரு நல்ல ஊழிய வாழ்க்கை, ஆண்டவர் உங்களை ரொம்ப வல்லமையா உங்களை வழி நடத்தி கொண்டு வந்திருக்காங்க. அந்த விதங்களை எல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு நான் முக்கியமா இதை நான் சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எது? முக்கியமாக நான் செய்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கு கொடுத்துருக்கிற திறமைய, தாளந்த ஆண்டவருக்கு பிரியமாக அதை பயன்படுத்தணும். பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு இந்த சின்ன காரியங்களில் நம்ம நல்லா நடத்தினா தான் வரும் அப்படின்ற முறையில் இருக்கும். அப்போது இதை மாதிரி ஒரு சில ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அப்பப்போ உற்சாகப்படுத்துறதுக்கு தலைவர்களோ அல்லது ஊழியத்தை பொறுப்பாக எடுத்து நடத்துகிறவங்களோ அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி செஞ்சால் அந்த ஊழியத்தை நம்ம வளர்க்குறதுக்கோ ஊழியக்காரர்களை வளர்க்குறதுக்கோ வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை விருப்பத்தோடு செய்கிறது இன்றைக்கும் செய்யணுன்னு ஆசை. செய்கிறவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடித்தம். அது அதிகமாக நடந்தால் நல்லா இருக்குமேன்ற ஆசை எப்பவுமே இருக்கும். பாஸ்டர், உங்களுக்கு அவங்கள வரவேற்கும் போது சொன்னது போல அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதியான ஜோ பைடன் உங்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்திருக்கார். ஆனா நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், நீங்க பரலோகம் போகும்போது ஆண்டவர் மிகப்பெரிய பரிசை, மிகப்பெரிய விருதை நிச்சயமாக கொடுப்பார் பாஸ்டர். நிறைய படைமுயற்சி கூட்டங்கள் நடத்தியிருக்கீங்க. அதுல இந்த ஈரோட்ல நடந்த படைமுயற்சி கூட்டத்துல நீங்க சாயங்காலம் சென்று கொண்டிருந்த பொழுது, வாகனத்துல சென்று கொண்டிருந்த பொழுது உங்களுக்கு சாலை விபத்தாகி பல்லு கூட உடஞ்சிருச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதை பத்தி எங்களுக்கு சொல்றீங்களா பாஸ்டர்? ஒரு கூட்டங்கள் உற்சாகமாக நடந்து கொண்டிருக்கும் போது சாத்தான் யார் அப்படின்றத பேசுறதுக்காக ஒரு நாள், பொதுவாக அந்த சப்ஜெக்ட் பேசுகிற இடங்களில் பேசுகிற நேரங்களில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் வரும். அது தெரிஞ்சிருந்தும் நாங்கள் உற்சாகமாக நடத்திக்கிட்டு இருப்போம். இந்த இடத்துல நடக்கும்போது எலக்ட்ரிசிட்டி ஃபெயில் ஆயிட்டு வந்து கூட்டம்லாம் ஆரம்பிக்க போகிறோம். பாட்டு கூட்டம் நடத்துகிறதுக்கு பாட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. விளக்கு நின்று போச்சு. உடனே ஒரு ஜெனரேட்டர் இருந்தால் சரிப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி வாடகைக்கு எடுத்துக்கலாம், அங்கே பக்கத்தில் இருந்து இருக்குதுன்னு சொல்கிற உடனே நான் அவசரத்தில் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு அங்கே போய் அந்த ஆள்கிட்ட சொல்லி கொண்டு வந்து பாட்டை சொல்லலான்ட்டு மற்றவங்கெல்லாம் அவங்க வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் போனேன். அங்கே அந்த ரோட் ஜங்ஷனில் நின்றுட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் கை காட்டு வரைக்கும் நின்று கை காட்டின உடனே புறப்பட்டு போகிறோம். நான் போகிறதுக்கு பின்னால் வந்தவர் ஒரு புல்லட் மோட்டர் சைக்கிள் வச்சுருந்தவர், அவர் வந்து உருன்னு என்னை தாண்டதுக்காக பிரயாசப்பட்டு என்னுடைய ரைட்டு ஹேண்டில் ஒரு தட்டிட்டு போயிட்டாங்க. அது தட்டின வேகத்தில் நான் அந்த பக்கம் போய் கடைசியில் அங்கேருந்து இங்கே வந்து இந்த இடத்துல கீழே வந்து இப்படி ஸ்கூட்டரோடு விழுந்ததில் இந்த பல் உடனே உடஞ்சிட்டு அங்கேயே மயக்காயி அங்கே உடனே வந்தவங்க அங்கே பக்கத்தில் இருந்தவங்களாம் ஸ்கூட்டரை ஒரு இடத்துல வச்சுட்டு ஆட்டோவில் ஊற்றி கொண்டு போய் ஒரு கிளினிக்கில் எனக்கு அவசர சிகிச்சை செய்கிறதுக்காக கொண்டு சேர்த்தாங்க. அந்த அவசர சிகிச்சை செஞ்ச இடத்துல எனக்கு புத்தி தெளிஞ்சு மயக்க தெளிஞ்சு வரும்போது அந்த நர்ஸ் வந்து எனக்கு தோத்திரம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுது. அவங்க இந்த கூட்டத்துக்கு அவசரமாக அவங்களும் புறப்பட்டு போகிற நேரத்தில் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லி அவங்க எனக்கு உதவி செய்கிறாங்க. அப்போது அந்த நான் சொன்னேன், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், அதுக்கு வந்து சின்ன டெம்பரரியாக அதை வச்சுருங்க, நான் போய் பிரசங்கம் முடிச்சுட்டு வந்து மீதி காரியங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஒட்டிட்டு போய் பிரசங்கம் படிச்சுட்டு வந்து அப்புறம் இன்னொரு கிளினிக்கில் போய் தான் அதுக்கு இன்னும் ஏதோ செய்கிறதுக்குள்ள அதை உதடெல்லாம் அப்படி இதாக இருந்துச்சு. இப்போ ஆண்டவருக்கு பின்னால் அது சுகமாகி நான் அமெரிக்காவில் படிக்கும்போது ஒருத்தர் அதை பார்த்துட்டு அவர் டென்டிஸ்ட் வந்து நான் அந்த பல்ல தெரியாமல் உங்களுக்கு மாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி
அந்த நேரத்தில் அவர் வச்ச பல் இன்னும் அது ஒன்றுமே ஆகலை, அப்படியே இருக்குது. இதுதான் அந்த ஈரோடில் நடந்தது. அதன் விளைவாக ஒரு பெரிய சபை, நல்ல சபை, பள்ளிக்கூடம் மற்ற காரியங்கள்லாம் வந்து இன்றைக்கு அது ஒரு பகுதியாக நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருக்கு. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னபடி நிறைய தடைகள் வந்தபோது கூட ஆண்டவர் முன்பாக சென்று அவர் என்ன செய்ய நினைத்தாரோ அதை உங்கள் மூலமா செய்து முடித்திருக்கார் பாஸ்டர். இன்றைய கால ஊழியர்களுக்கும் விசுவாச குடும்பத்தாருக்கும் போதகர்களுக்கும் தலைவர்களுக்கும் நீங்க என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க பாஸ்டர்? 67 வருடங்களுக்கு முன்பதாக பைபிளும் கைமா ஊழியம் செய்ய ஆரம்பித்த காலங்களில் சபைகள் இருந்ததை விட, ஊழியக்காரில் இருந்ததை விட இன்று அநேக சபைகள் பல இடங்களிலே ஆண்டவருடைய கிருபையினாலே நடத்தப்படுகிறது. நடத்துவதற்காக போதர்களும் பல நல்ல பயிற்சி பெற்று பல இடங்களிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். நான் பார்த்த அளவுக்கு பெரும்பான்மையான சபைகள் மிகவும் உற்சாகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஓய்நாள் பள்ளிக்கூடத்திலிருந்து மற்ற காரியங்கள் எல்லாம் சின்ன சின்ன அலுவலாக இருந்தாலும் தாளந்துகள் நிறைந்த ஆசிரியர்களோ மற்றவர்களோ அதுக்கு துணையாக நின்று நல்ல முறையில் சிறு பிள்ளைகளுக்கு மறுக்கணும், வாலிபர்களுக்கு மறுக்கணும், எல்லாரும் நல்லா நடத்தி கொண்டிருக்காங்க. ஊழியக்காரர்கள் மத்தியில் சரியான உற்சாகம் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அநேக ஊழியக்காரர்கள் மிகவும் சிறப்பாக இந்த சபைகளையும் மற்ற ஊழியங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் கொஞ்சம் மந்தமாக இருக்கிறார்கள். அதை கவனித்திருக்கிறோம், எல்லாரும் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களும் சேர்ந்து சபையை உற்சாகமாக நடத்தினால் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஆர்வம். இதை ஊக்குவிப்பதற்கு அருமையான தலைவர்கள் நமக்கு வேண்டும். தலைவர்கள் ஊழியத்தில் கவனம் செலுத்துகிறவர்களாகவும் சபைகளை கவனம் செலுத்துகிறவர்களாகவும் சபைகளை உற்சாகமாக நடத்துவதற்கு வேண்டிய அணுகுமுறைகளையும் ஆலோசனைகளையும் பயிற்சிகளையும் உற்சாகமூட்டும் எழுப்புதல் கூட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதை நாம் நடத்துவோமானால் இன்னும் நல்ல முறையில் சபைகள் இயங்கும், ஆசீர்வாதமாக ஊழியம் நடக்கும், நிரம்ப ஆத்துமாக்கள் புதிதாக சேர்க்கப்படுவார்கள், தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுதலும் அழைப்புமாக இருக்கிறது, ஜெபமாக இருக்கிறது. இந்த வயதான நேரத்தில் இந்த ஊழியக்காரனை மதிக்கிறவர்கள், இதை ஊழியத்தை விரும்புகிறவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து இன்னும் சபையை ஒரு கட்டம் அதிகமாக முன்னேறி செல்லத்தக்கதாக பணிபுரியுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக பாஸ்டர், உங்களுடைய அடிச்சுவடுகளை கண்டிப்பா நாங்களும் பின்பற்றுவோம். ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமாக நாங்களும் திகழ்வோம். இன்னும் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கணும் பாஸ்டர். நீங்க ஊழியத்துல நிறைய சாதிச்சிருக்கீங்க ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால. ஒருவேளை இன்னும் இதை நான் எனக்கு செய்யணும், ஆனா இன்னும் நான் செய்ய முடியல, இதை என்னால இதானா எப்படினாலும் செஞ்சு முடிச்சிடணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஏதாவது காரியங்கள் இருக்கா பாஸ்டர்? ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில நினைத்தபடி ஆண்டவர் கிருபையினாலே நடந்திருக்கு. சபைகளை பற்றியும் ஊழியக்காரர்களை பற்றியும் நான் சற்று முன்பதாக சொன்ன குறிப்பின் அடிப்படையிலே ஆண்டவர் ஆசீர்வாதமாக நடத்தியிருக்காரு. இன்னும் புதிதான சந்ததிகளையும் ஊழியத்துக்கான பயிற்சி எடுப்பதற்காக பெற்றோர்கள் தத்தம் செய்து பிரார்த்தனையோடு அவர்களை அனுப்பி சபையில் உள்ள தலைவர்களும் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்து பயிற்சி கொடுத்து அநேக இடங்கள் சபைகளிலே போதைகள் ஊழியம் செய்யத்தக்கதாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது நல்ல முறையில் இன்னும் ஊக்கமாக நடக்கணும். சபை விசுவாசிகள் மகிழ்ச்சியோடு ஆதரவு கொடுக்கத்தக்கதாக நடத்தணும். சபைகளை நல்லா நடத்தணும், விசுவாசிகளை நல்லா நடத்தணும். விசுவாசிகளுக்கு பிறக்கிற குழந்தைகள் மற்றவங்க எந்தெந்த இடங்களில் அவங்க இருந்தாலும் அவர்களை கண்ணு கருத்துமாக பார்த்து வளர்க்கணும். அப்படி செய்து சபையை நல்லா வளர்க்கணுன்றது என்னுடைய விருப்பம். அதற்காக எத்தனை பேர் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர்களுடைய முயற்சிகளை இன்னும் பிரயாசங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நிச்சயம் பாஸ்டர். கடைசியாக ஒரு கேள்வி. இவ்வளவு நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகா பொறுமையா நீங்க பதில் சொன்னீங்க. கடைசியா ஒரு கேள்வி. இரண்டாம் வருகை, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை, அந்த மகிமையான நிகழ்வு, அந்த உன்னதமான நிகழ்வை பற்றின ஆவல் உங்களுக்கு எப்படி இருக்கு பாஸ்டர்? அதிசீக்கிர வருகையின் ஆனந்தமாக்கிய நம்பிக்கை அது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது மங்கி எறியவோ அணைந்து போகவோ இடம் கொடுக்க கூடாது.
காலதாமதம் இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கு. கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து காலதாமதமாக இராமல் எல்லாரும் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் பொறுமையோடு, நீடிய பொறுமையோடு அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவரே அப்படி செய்து கொண்டிருக்கார். நாமும் பொறுமையோடு நம்முடைய ஓட்டத்தை சரியாக ஓடிக்கொண்டிருக்க வேண்டியதான் நம்முடைய கடமையை தவிர, இன்னைக்கு அவர் வரல, நாளைக்கு வரல, இப்படி வருவார், அப்படி வருவார் அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்தை குறித்தும் அதுக்கு ஆயத்தப்படுவதை குறித்த தகுதியற்ற, முறையற்ற முறைகளை கையாடுவதும், அதற்கான விதத்திலே விசுவாசிகளை தவறான வழிகளிலே வழி நடத்தக்கூடிய சூழ்நிலையில் ஒன்றும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் நாளைக்கு வருவார்னு சொல்லி நாம் வாழ்க்கை நடத்த வேண்டும். அவர் 1000 வருஷம் கழித்து வருவார் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் நல்லா நடத்தணும், ஒன்றையும் குறைவாக வைக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. அதை அவருடைய ஆலோசனையாக நான் பெற்றுக்கொண்டேன். அந்த ஆலோசனையை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஆகையால் நம்முடைய சபையின் போதனைகளையோ, விசுவாச கோட்பாடுகளையோ, மற்றும் பழக்க வழக்கங்களையோ நாம் மாற்றி அதை திசை திருப்புவதற்கான சூழ்நிலைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு எல்லாரும் ஒரே கண்ணு கருத்துமாக சபையின் வளர்ச்சிக்காக பாடுபடும்படி மிகவும் அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். மகனும் போதகருக்கு படிக்க கொடுத்து ஊழியத்தில் ஈடுபடுத்தி என்னுடைய மனைவியுடைய பக்கத்தில் இருக்க சகோதர சகோதரிகள் எல்லாருமே அமெரிக்காவில் போயிட்டாங்க. நான் முன் சொன்னது மாதிரி இங்கே தங்கி இங்கேருந்து நாடு முன்னேறி நல்ல வாழ்க்கை தரம் அதெல்லாம் முன்னேறி அநேக ஆண்டுகள் வேறு அலுவல்கள் செய்யாமல் குடும்பத்தில் பிள்ளைகளை நான் ஒரு தந்தை அப்பா என்கிற ஒரு பேருக்கு தான் இருந்தனே தவிர என்னுடைய மகள் 40-42 வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பாவை பற்றி எல்லாரும் நல்லா சொன்னீங்க. எங்களுக்கு அப்படித்தான், நல்ல அப்பா தான். நான் எனக்கு ஒரே ஒரு காரியம் மட்டும் மனசு இருந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறதுனால, போய் பள்ளிக்கூடத்தில் பழகிறதுனால, கோயிலுக்கு போகும்போது வரும்போது பாட்டுகள் அது இது படிக்கிறதுனால I'm Susan, and the daughter of Dr. John Wilmot. Been privileged to grow up with such beautiful parents. என் பேர் ஆனந்த், பாஸ்டர் வில்மாட்டுக்கு மகன். தூக்கம் வராது. எங்கள் அப்பா தான் எனக்கு தாலாட்டு பாட்டு பாடி தூங்க வைப்பாங்க. அது பாட்டு நான் சின்ன பையனாக இருக்கும்போது வீட்டில் அப்பா என்னை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவாங்க, சைக்கிளில் கொண்டு போய் விடுவாங்க. அதனால் I'm always thankful to my dad for showing. I'm Jeva. They not only accepted me as a son-in-law, but as their own. Hi, I'm Joanna. I am Dr. Wilmot's granddaughter, and when my mom was in the hospital, he and I would keep each other company in the waiting.